இது மேலே கால் வச்சு உட்காருங்க சார். இது பாருப்பா, இந்த ஆர்டர் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நம்ம மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ், இன்றைக்கும் நம்ம வந்து வழக்கம் போல் ரேபிடோ பைக் டெக்ஸ்ட் தான் வந்துட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் புது விதமாக, ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் R15 பைக்கில் ஓட்டி போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கும் ஒரு நாள் வந்து நம்ம R15 பைக்கில் ஓட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பேஷன் ப்ரோ பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 hours கிட்ட ஓட்டலாம் கைஸ். அதாவது 8:30 AM to 12:30 PM வரைக்கும் நம்ம ஒரு 4 hour ஓட்டலாம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டோம், ஒரு 5 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து என்னபிள் பண்ணிட்டேன். ஸோ அது என்னபிள் பண்ணிட்டா கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. நம்ம ஐடிக்கு எவ்வளோ காமிச்சதுன்னா 19 ரூபா 2 நாளுக்குள்ளே 15 ஆர்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆர்டர் பார்த்துக்கலாம். அதை வந்து நான் என்னபிள் பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் வந்து ப்ரோ, R15 பைக்கெலாம் ஓட்டலாமா அப்படி கேட்டால், முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், R15 பைக்கில் ஸ்கூட்டி பெப்பெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு தான் ரேபிடோ தரப்புன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் உட்காந்து வரதுக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமே கஸ்டமர் சார்கிட்ட கால் பண்ணி, சார் இன்றைக்கி வந்து நம்ம R15 பைக்லாம் வரோம், உங்களுக்கு ஓகேவா உட்காந்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேனா தான் நம்ம போகிறோம். ஸோ ரெகுலராக ஓட்டினா இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. பட் என்னன்னா ஒரு நாள் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைம்லாம் நம்ம ஓட்டலாம் கைஸ். 8:30 மணிக்கு அந்த டைமில் ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஆன் பண்ண உடனே ஒரு 140 ரூபா சம்திங் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அக்செப்டும் பண்ணிட்டேன். சரி பேசலான்னு பார்த்தா, அது ஒரு மேம் போட்டிருக்காங்க, கன்னிமொழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இதை உட்காந்துட்டு வரது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா R15, அதுவும் அவங்க ஸ்கூட்டி ஆர்டர் தான் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே கேன்சல் பண்ணிட்டேன் கைஸ். பார்க்கலாம், இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் வந்து பெரிய ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 4 ஆர்டர் பெரிய ஆர்டர் எடுத்து 4 பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஓட்டிடலாம் கைஸ். அழகா பாருங்கள், 12 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 113 ரூபா தான். என் கேஸ் இது வரும்போது கூட கம்மியாக காட்டும், ஆர்டர் ட்ரைனிங்ஸு அங்கே ட்ராப் பண்ணும்போது அதிகமாக காட்டும். விக்ரம்னு ஒரு ப்ரோ தான் போட்டிருக்காரு, அவர்கிட்ட கால் பண்ணி கேட்போம். ஹலோண்ணா, ரேபிடோ பைக் டேக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களா? சார் நான் வந்து R15 பைக்கில் தான் வரேன், உங்களுக்கு உட்காந்துட்டு வருது ஓகேவா? ஓகே சார், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க, வந்துடுறேன். ஓகே. ஆக்சுவலாக இதில் பாய்ஸ் உட்காந்துட்டு வரதும் கம்ஃபர்டபுளாக தான் கைஸ் இருக்கும், கேர்ள்ஸ் உட்காரதும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என் அக்காவே வந்து அன்றைக்கி உட்காந்துட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இறங்கும்போது. ஸோ அதனால் கேர்ள்ஸ் ஆர்டர் நான் மேக்ஸிமம் எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் கைஸ். 113 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க கைஸ். ஒரு சில டைம் நான் ரேபிடோ ஓட்டும்பொழுது ஸோ ஆர்டர் நீங்கள் வரும்போது வந்து கம்மியாக வருது. ஆனால் அங்கே போய் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு, என்னென்னா 120 ரூபா ஆர்டர் சம்திங் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் 13 கிலோமீட்டர் 120 ரூபா தான் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சின்னடா அவசரப்பட்டு அக்செப்ட் பண்ணுறோமோ 10 ரூபா கம்மியாக காட்டுது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா 10 ரூபா வந்தால் தான் கைஸ் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா 144 ரூபா காமிச்சிது கைஸ். ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க, என்ன மகேஷ் ப்ரோ வாழ்க்கைலாம் நல்லா போயிட்டுருக்கா நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னு கேட்டால், நல்லா தான் கைஸ் போகுது. ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்கலை, ஆனால் நல்லது மட்டுமே தான் நடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ அது வந்து கிடச்சிரும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அதுலேயும் வந்து நமக்கு ஒரு தோல்வியிலே முடிஞ்சிடுச்சு. பட் ஓகே, நான்லாம் 1000 முறை ஜெயிச்சு ஒரு முறை தோக்குறவன் கிடையாது கைஸ். 10,000 முறை தோற்று ஒரு வாட்டி தான் ஜெயித்தவன். ஸோ அதனால் இந்த தோல்வியெலாம் எனக்கு எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதுன்னு புரியாது, என்ன இவர் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெகுலராக பார்க்குறவங்க நான் இப்போ சொல்கிறது புரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பழக்கம்னால நான் நேர் வழியில் தான் கைஸ் நான் போவேன். ஸோ அது என் வெற்றிக்கு கொஞ்சம் தாமதமாகுது, அதுவும் ஒரு பெரிய காரணம். ப்ரோ ரேபிடோவா? ஓடிபி சொல்லுங்கள் சார். ஆனால் எந்த வழியாக போனோண்ணா ஈஸி உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் நிற்பாங்கன்றீங்களா? நமக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம ஹெல்மெட் கரெக்டாக வச்சுருக்கோம், லைசன்ஸுக்கு இது எல்லாமே பக்கவாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி R15 பைக்கெலாம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்களா யாருன்னா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? அதான் நான் கால் பண்ணி எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் போவேன். அவங்க வேணான்னா கேன்சல் பண்ணிட்டு. ஆமாம் கரெக்ட். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி தூரம் நமக்கே வழி தெரியும். ஸோ நாங்கள் ஜாலியாக ரைட்டு ஓட்டலாம். உங்களுக்கு R15 கஸ்டமர் சார் பின்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் ஓட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால், நான் முன்னாடியே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். எனக்கு கம்ஃபர்டபுள் தான் கைஸ் இருக்குது. நம்ம பேஷன் ப்ரோ பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போகும், கொஞ்சம் லைட்டாக வண்டி கொஞ்சம் முக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் அப்படி கிடையாது கைஸ், நல்லா ஒர்த்தாக தானே இருக்குது இந்த பைக்கு. லைட்டாக த்ராட்டில் பண்ணாலே நல்லா போகுது. ஆனால் மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது பேஷன் ப்ரோ தான் கிங்கு. ஸோ இதை வந்து நம்ம பைக் வந்து 53 தஞ்சிச்சு வாங்க புதுசதாக, இப்போ ரவுண்டாக 50 வச்சுப்போம். ஸோ ஆனால் நம்ம பேஷன் ப்ரோ பைக் இருக்கு இல்லையா, அது 73 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் கைஸ். கிங்கு அதெல்லாம் பயங்கரம். ஏன்னா நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று தான்
ஒரு அண்ணா கார் ஓட்டுனவர் வரேன்னா அந்த அண்ணா கார் வந்து பயங்கர புதுசாக நல்லா இருக்கு. ஒரு ரோட்டை திரும்புகிறாரு, அந்த பக்கமும் ஆப்போசிட்லேருந்து வருது வண்டிங்க. ஸோ பின்னாடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட்டியான மாதிரி போகுது. அதில் ஒரு பக்கத்தில் ஷார்ப்பாக இருக்குது. அதில் அவர் கார் தேஞ்சி பயங்கரமாக கோட் ஆகிடுச்சு கேஸ். அது எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்தாரா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார், அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் போயிட்டார் அப்படியே. ஆனால் அவர் பார்த்தா எவ்வளோ கவலைப்படுவார். ஸோ அதனால் எப்போயும் ஜாக்கிரதையாக கவனமாக ஓட்டுங்க. இன்கேஸ் டிராஃபிக்லாம் மாட்டினேன் அப்படின்னா உங்களால் எடுக்க முடியலாம் கார் கரெக்டாக. வெளியில் வந்து யாருன்னா ஹெல்ப்பு கூப்பிட்டு கரெக்டாக அவங்கள பேக்கில் போக வச்சு கரெக்டாக எடுக்கணுன்றதை நான் அப்போ கற்றுக்கினேன். சரி, ஓகே, எல்லாமே ஒரு அனுபவமாக பார்த்துட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது. இங்கேயா சார்? அதான் சின்ன சின்ன ஆர்டர் தான் கைஸ் போடுறாங்க. ஆர்டர் அடிச்சுனே தான் இருக்குது, ரெஸ்ட்டே இல்லாமல். இப்போ ஃப்ளாஸ்க்கு பெரிய ஃப்ளாஸ்க் எடுத்து வந்துருக்காங்க கைஸ், தண்ணி பிடிச்சி. ஸோ அது சைடில் மாட்டி வச்சுன்னா ஒரு பக்கம் பேக் அப்படியே சைடில் இழுத்துக்குது. அது கொஞ்சம் உட்காந்து ஓட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ஓட்டு வரது ஜாலியாக தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ கேமரா ரெக்கார்ட் பண்ணலனாலும் அப்படியே ஜாலியாக பொறுமையாக பாட்டு பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம படத்துக்கு நானே ரிலீஸ் 60 எடுவேன்னா, ஸோ அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓட்டி காசு சம்பாதிது ஒரு இப்போ நல்ல விஷயம் இருந்தாலும் அது மட்டுமே வேணான்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ரிலீக்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தேன். உதாரணத்துக்கு இந்த பாட்டு, தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய், உயிரோடு முன்பே கலந்தாய், இதழ் என்னும் மலர் கொண்டே கடிதங்கள் வரைந்தாய், பதில் நானும் தரும் முன்பே கனவாய் நீ கலைந்தாய், பிடிவாதம் பிடி சினம் தீரும் மடி இழந்தோம் எழிற்கோலம் இனிமேல் மழைக்காலம். சரி, ஓகே கேஸ், இந்த நகரில் நின்று கொஞ்ச நேரம் பெரிய ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருப்பா, இந்த ஆர்டர் பாருங்க கைஸ், வித்தியாசமாக இருக்குது. ஸோ 2.7 கிலோமீட்டர்ஸ் பிக்கப்பு, ஆனால் ட்ராப் வந்து அங்கேருந்து வெறும் 0.4 கிலோமீட்டர்ஸ் தான். செகண்ட் ஆர்டரும் வந்து போட்டாங்க. 74 ரூபா ஆர்டரு ப்ளஸ் வந்து 17 ரூபா டிப்ஸு வர அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தான கைஸ் தான் கைஸ். அப்புறம் கைஸ், நம்ம இந்த வீடியோ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ரோ எனக்கு ரேபிடோ பைக் டாக்ஸி எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பிக்கப் பண்ணுறது தான் தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க கைஸ். நம்ம சேனலில் டீட்டெயிலாக அதை பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ரேபிடோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸை சால்வ் பண்ணுற விதமாக சார் இங்கே வந்துட்டு லொக்கேஷனு சேனலில் அதை பற்றியும் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இது மேலே கால் வச்சு உட்காருங்க சார். சார் 101 சார். உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார், ஓகே. அந்த கஸ்டமர் சார் கேட்குறாரு, என்னென்னா பரவாயில்லப்பா நீங்கள் பொறுமையாக அழகாக கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கைஸ். ப்ரோ ரேபிடோவில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ஆல்ரெடி அதை பற்றி நான் தெளிவாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். சார் ஆர்டர் வந்துச்சு, நம்ம வீட்டு பக்கம் போகிற வழி தான். 100 rupees ஆர்டரு. இது வந்து ஒரு மேம் தான் போட்டிருந்தாங்க பிக்கப்பு, தரணி அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னால் பையனாக இருப்பாங்க நினச்சி தான் கால் பண்ணேன். அப்போ தான் ஒரு மேம் தான் பேசுகிறாங்க. ஒரு வகையில் அந்த கஸ்டமர் மேமு எனக்கு ஆர்டர் ஃபைலாம் ஓகே, ஆனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டு எதுவுமே விட்டாக்க நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம கையில் எதுவும் நம்ம எப்பயுமே பொறுமையாக தான் ஓட்டுவோம். அப்புறம் அந்த மேம் வந்து நம்ம பிக்கப் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோமா. அந்த மேமே அப்புறம் என்ன ப்ரோ ரொம்ப பொறுமையாக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்படி தாங்க ஓட்ட தெரியும், எனக்கு அதெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்ட்டு. நாங்கள் ஆர்டர் ஃபைனாக வச்சுருக்கீங்க, ஸ்பீடாக ஓட்ட தெரியாது கேட்டாங்க. எனக்கு இவ்வளோ தான் ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ நீங்களும் வந்து யாருன்னா ஸ்பீடாக போப்பா அப்படின்லாம் சொன்னான்னா உங்கள் வண்டி கண்டிஷன் உங்களுக்கு தான் தெரியும். சேஃபாக செக்யூர்டாக போங்க, ஏன்னா உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருப்பாங்கன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 557 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். டைம் 12:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நியர்பையில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க கைஸ். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் சார் வர கால் பண்ணிட்டு கேட்டுட்ருக்காரு, ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த டிராஃபிக்கு வெயில்லாம் எப்படி ப்ரோ இருக்குது,
வெயில் நிறைய அடிக்குதான்னு கேட்டால் உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஒரு பனியெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஒரு ப்ரோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ காலைல டைம் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு காலைல டைமில் ஓட்டணும் தாங்க ஆசை, ஓட்டுறேன். நான் நைட்டு ரொம்ப மிட் நைட்டு தாங்க தூங்குறேன், ஒரு 1:30 மணி அந்த மாதிரி தான் தூங்குறேன். ஏன்னா எனக்கு இந்த எடிட்டிங்கு இந்த வீடியோ போடுறது தாண்டி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஆமாம் ப்ரோ. சாரி ப்ரோ லேட் ஆயிடுச்சு. சரியான வெயில் அடிக்குதுப்பா, செம்ம வெயில். 16% தான் கேஸ் இருக்குது சார்ஜ். இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா கரெக்ட் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஓகே உறவுகளை, நீ கரெக்டாக நம்ம 1:24 அந்த டைம்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நீ நம்ம 4 ஹவர் தான் ஓட்டணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போடுற வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருந்ததுனால 4 ஹவர் 54 நிமிஷம் நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கோம். எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சிருக்கோம்? டோட்டலாக நம்ம 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். 6 ஆர்டர் பார்த்து 665 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். அப்புறம் நீ நம்ம டிப்ஸே வந்து 63 ரூபா டிப்ஸ் கிடச்சிது கைஸ். பரவாயில்ல. இப்போ நான் நினச்சேன் R15 பைக்கில் ஓட்டின டிப்ஸ்லாம் தர மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் தரவங்க தந்து தான் கைஸ் இருக்கிறாங்க. அப்புறம் நீ பெட்ரோல் எவ்வளோ ப்ரோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் கிலோமீட்டர் போடுறேன், இங்கே 2 கிலோமீட்டர் போடுறேன். இது ரெண்டும் மைனஸ் பண்ண அப்படின்னா இன்னைக்கு நம்ம 83 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ். என் பைக்கு மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னா 53 கிலோமீட்டர் மைலேஜ் தருது நம்ம R15. நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் நம்ம சேனல்லே போட்டுருவோம். பட் ஆனால் வாங்கின புதுசில் பட் இப்போ வந்து நம்ம 45 நம்ம எடுத்துக்கலாம். பரவாயில்ல, 45 நம்ம எடுத்துக்கலாம். இது 83 என் கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 ரூபா நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் ஆயிரம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கைஸ், அதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 548 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். 4 ஹவர் 54 நிமிஷம் நம்ம ஓட்டி 548 ரூபாய்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். அதான் கைஸ், R15 பைக்லாம் ஓட்டணும் அப்படின்னா 1 ஹவருக்கு 100 ரூபா தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அது மேலே கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். அது பயங்கர ஹார்ட் ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் டெலிவரி ஜாப்ஸ்க்கு எந்த டெலிவரி ஜாப்ஸ்க்குமே செட் ஆகாது. இந்த பேஷன் ப்ரோ, பிளாட்டினா, ஹீரோ ஹோண்டா இந்த மாதிரி பைக் தான் செட் ஆகும். அதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுருவோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம். நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.